Hi guys, எல்லாருக்கும் இந்த கணேஷ் காந்தி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:45 PM டேட் வந்து 25th ஆகஸ்ட். பார்க்க போகிறது 26th. அஃப்கோர்ஸ் 27th லீவ் இருக்குன்றதுனால நாளைக்கு நம்ம இன்ட்ராடே மட்டும்தான் பண்ண முடியும். பிடிஎஸ்டி எடுக்கிறது நல்லதில்லை, ஏன்னா 28th நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரியாக இருக்குது. ஸோ ஓவராலாக கேல்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. மண்டே, அதாவது இன்னைக்கு மூமெண்ட்டை பொறுத்து நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா இப்போ நாளைக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இன்ட்ராடேயில் இப்போ இன்னைக்கு மூமெண்ட்டே இல்லைங்கிறதுனால நாளைக்கு அவங்க மூமெண்ட்ஸ் கொடுக்காம மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ண முயற்சி பண்ணலாம். அப்படி சஸ்டெயின் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட்டை ஸ்ட்ரெயிட்டாக மேலே எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா நம்ம கால் ஆப்ஷனாக ரிஸ்க் எடுத்து வாங்க வேண்டியது இருக்குது, ஏன்னா ப்ரீமியம் இறங்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணாலும் ஒரு ஆக்டிவோ மூமெண்ட்ஸும் இல்லை. ஸோ 28th எக்ஸ்பைரியே வந்துருக்கா. அதுக்கப்புறம் 29th ஃப்ரெஷ் மார்க்கெட் டே, அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ ப்ரீமியமோட ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். ஸோ பெட்டர் சஜஷன் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது. எனிவே ட்ரேட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 24,850ங்கிறது ஸ்டாப் லாஸாக வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ப்ரீமியம் மூமெண்ட்ஸ் இருக்காது. மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுறேன். ஆஸ் வெல் அஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாப் லாஸ் கிடையாது, ஏன்னா வாலடைல் இருக்குங்கிறதுனால நிஃப்டியை பேஸாக வச்சு தான் அது மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் கால் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன், ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நேச்சுரல் கேஸு நான் செல் சைடு புட் ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அது எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி கேப் டவுன் ஆகிருக்காங்க. ஓப்பன் பண்ண சொல்ல கேப் டவுன் ஆனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு வந்து திருப்பி எடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரெஷ் டவுன் வந்து 229 கிட்ட போவாங்க. இப்போ வாங்குறீங்கன்னா கூட புட் ஆப்ஷன்ஸ் வாங்கலாம் நீங்களா. 242 வரையும் ட்ராப் அடிச்சுட்டு மறுபடியும் கீழே தான் இறங்குவாங்க. ஸோ நம்ம ஆவரேஜ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். கோல்டுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, மார்க்கெட் அது மேலே தான் போகும், கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம கோல்டுக்கு 1,192ன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? கால் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு 100-192 வச்சுக்கோங்க. சில்வருக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு ப்ளே பண்ணாதீங்க, வாலடைல் கொடுப்பாங்க, ஏன்னா ரொம்ப டவுன் வரும். ஸோ டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ தூரத்துக்கு வரும். 1,14,375 வரையும் ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறும். அதனால் சில்வர் எடுக்கிறத கோல்டு ப்ளே பண்ணுங்கள், ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.